வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ. MT21 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டி மாடுல். இந்த மாடுல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இது வந்து 2.1. பொதுவாக நம்ம ஸ்டீரியோ போர்டு பார்த்துருப்போம். இதில் சப் ஆட் பண்ணியிருக்கோம். 2.1 ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு தென் சப்பு. இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு உங்களுக்கு 50 + 50 வாட்ஸ் பவர். சப்புக்கு வந்து 100 வாட்ஸ், டோட்டலாக 200 வாட்ஸ் மாடுல். இதுக்கு 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இது கொடுக்கலாம். இப்போ அதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆம்பியர் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, மினிமம் 5 ஆம்பியர்லேருந்து எவ்வளோ ஆம்பியர் வேணாலும் கொடுக்கலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுக்கு சப்ளை வோல்ட்டு 12 வோல்ட்லேருந்து 18 வோல்ட் வரைக்கும் கொடுங்க. மேக்ஸிமம் 24 கொடுக்க வேண்டாம். சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல குவாலிட்டி அவுட்புட். பொதுவாக கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் அப்படின்னாவே ஹீட் ஆகாது. எவ்வளோ நேரம் போனாலும் ரன் ஆனாலும் ஹீட் ஆகாது. கரண்ட் கம்மியாக எடுக்கும். நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், ஒரு மிடில் ஃப்ரீக்வன்சி இல்லை லோ ஃப்ரீக்வன்சி இல்லை ஹை ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்தாலும் அப்படியே பக்காவாக ஆம்பிளிஃபை பண்ணும். இதனுடைய வைடு ரேஞ்ச் பவர் சப்ளை மாதிரியே உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீக்கர் வந்து 4 to 6, 8 ohms இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். என்ன ஸ்பீக்கர் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். பெரிய கம்பெனி ஸ்பீக்கரில் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும், பெருசாக வித்தியாசம் வராது. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம காது வந்து ஒரு லாக், குவாலிட்டியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண் வந்து லீனியர், காது வந்து லாக். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன இருக்கோ அந்த ஸ்பீக்கர் போடுங்க. அதுவே நல்ல குவாலிட்டி வரும். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் பக்காவாக இருந்தால் போதும். இதில் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த போர்டில் இந்த மாதிரி 5 கண்ட்ரோல் இருக்குது. இந்த 5 கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து சப் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் சாஃப்டாக வேணுமா கொஞ்சம் ஹார்டாக வேணுமா அப்படிங்கிறது மட்டும். ரெண்டாவது கண்ட்ரோல் வந்து சப்போட வால்யூம் கண்ட்ரோல். ஓகே. மூணாவது கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இது வந்து ட்ரிபிள், பாட்டில் வரக்கூடிய ட்ரிபிள் மட்டும், ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இது வந்து பாஸ், அதாவது பேஸ் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் இருக்கிறது இது வந்து மெயின் மாஸ்டர் கண்ட்ரோல். எல்லாமே இன்பில்ட்டாக ஒரே போலே வந்துருச்சு. கூடவே ப்ளூடூத் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் ஒன்று ஆட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இதில். ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பக்காவாக. இதில் சிக்னல் இன்புட்டுக்கு ஒரு ஸ்டீரியோ சாக்கெட் இருக்குது. தென் ஒரு டிசி இன்புட் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே இந்த டோட்டல் யூனிட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காம்பேக்டாக டிசைன் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு காம்பேக்ட் அப்படின்னா லைக் திஸ். பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் கொடுத்துருக்கு டிசி 12 to 24. இந்த இடத்துல ஒரு ஆக்சிலரி இன்புட்டு. இதில் ஃப்ரீக்வன்சி, வால்யூம், சப் வால்யூம், ட்ரிபிள், பேஸ் அண்ட் வால்யூம் இதெல்லாம் இருக்குது. பாட்டம் பிளேட் பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கும். எப்படி பக்காவாக இருக்கும். இந்த சீல்டு அப்படியே உங்களுக்கு இந்த கிட்டில் அப்படியே உங்களுக்கு வந்துடும். இந்த கிட் இருக்கு இல்லையா, இந்த கிட்டில் அப்படியே வரும். இந்த கிட்டில் பாருங்கள், இந்த மாதிரி நட்டு ஸ்க்ரூஸ்லாம் ஒரு பேக்கெட்டில் வந்துடும். தென் ஒரு டிசி இன்புட் சாக்கெட், ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதா இருந்தால் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இந்த பிளேட் தனியாக ஒரு பேக்கெட்டில் இருக்கும். இந்த டாப் பாட்டம் 2 பிளேட் இருக்கும். நீங்கள் அந்த பிளேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் ஸ்க்ரூ டிரைவர், ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வித் நாப்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். பில்டின்னாக எல்லாமே இருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து 1250. விலை கம்மி தான். நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்குது, பக்காவாக இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இந்த யூனிட் தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும். ஃபாஸ்ட்டு செல்லிங் பக்காவாக ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நியூ கமர்ஸ், ஒரு பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நம்மகிட்ட வீட்டில் ஒரு 2.1 அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா
இந்த ஒன்று போதும் உங்களுக்கு, வேறு எதுவுமே தெரியல. ஒரு பவர் சப்ளை இருந்து ஸ்பீக்கர் கொடுத்தா போதும், பக்காவாக இது ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டெமோ பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்கும், ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்கும். நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணிட்டேன். ஒரு இருக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஸோ என்ன பண்ணுறோம், நான் ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணுறேன். அதற்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஓகேங்களா? ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 ஒரு 10 ப்ராஜெக்ட், லெவல் 2 ஒரு 10 ப்ராஜெக்ட். தென் சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணுறது எப்படி 5.1 to 7.1. தென் இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய கிளாஸு, ஆல் எஸ்எம்பிஎஸ், எல்லாமே ஒன்று இம்பார்ட்டண்ட் கிளாஸஸ் தான். எல்லாமே செப்பரேட் கோர்சஸ் இருக்கும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால யார் வேணால் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் தொழில்நுட்பம் எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஒரு தொழிலை கற்று வச்சுக்கங்க. வருங்காலத்தில் ரொம்ப முக்கியம் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர். ஒரு வீட்டில் 10 ப்ராடக்ட் கம்பல்சரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சர்வீஸ் நாலேஜ் நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ராடக்டை நீங்களே அசம்பிள் பண்ணலாம், நீங்களே சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, தேவைப்படுறங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த போர்டு கொடுத்துருக்கேன். போர்டு பற்றி டீட்டெயில்ஸ் லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் காம்பேக்டாக AP55 அப்படிங்கிற ஒரு மாடல். அதில் ப்ளூடூத் மாடல் ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டோடு அட்டாச் ஆகிருக்கும். 3 கனெக்டர் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒரு ரிமோட் இருக்கும். இந்த மாதிரி போர்டு உள்ளுக்களை ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். 3 கனெக்டர் இருக்கும். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பாருங்களேன், ஒயரிங்கில் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக ப்ளக் இன் ப்ளே, தட்ஸ் ஆல். இந்த இடத்துல 3 ப்ளக் இருக்குது. 2க்கு ஸ்பீக்கர், 1 வந்து பவர் சப்ளை, ஒரு ஆண்டனா. ஓகே, இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடிங் ப்ளூடூத் இருக்குது. இதில் வந்து பேஸ் டிபிள் நமக்கு தேவைப்பட்டால் கூட இதுக்குள்ளே ஒரு செலக்டிவிட்டி இருக்குது. ஈக்குவலைசர் அப்படின்னு 1 2 3 4 5 6 6 மோடு இருக்குது. மியூசிக் சிந்தசைசர் இதுக்குள்ளே இருக்குது. இது ஒரு ஹீட்ஸிங் பிளேட் இந்த இடத்துல இருக்குது. தேவைப்பட்டால் ஒரு கூலிங் ஃபேன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக யார் வேணாலும் அசம்பிள் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி அவுட்புட். 8 இன்ச் ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் பக்காவாக ட்ரைவ் ஆகும். நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு சப்ளை அதே மாதிரி தான். ஒரு 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம். இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கியூட் போர்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐசி ஏற்கனவே தெரியும். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஆம்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து ப்ளூடூத்துக்கு உண்டான ஐசி ப்ளஸ் கிறிஸ்டல் இருக்குது. இது ட்ராக்கு, இந்த இடத்துல இன்புட், இது ஒரு டிசி இன்புட். சப் அவுட்புட், ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்னுடைய அவுட்புட் இதில் இருக்குது. இதுதான் இப்போ நான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கலாம். இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளே பண்ணுறேன் ஒரு சாங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5 ஆம்ப் உள்ள 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 வோல்ட் 12, நம்ம எந்த ஆம்பியராலும் யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட். ஓகேவா? ஒரு யூனிட் ஒன்று ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் காம்பேக்டாக நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம கைக்குள்ளே உள்ளங்கையில் அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 2.1 200 வாட்ஸ் பவரில். ஓகேவா? விலையும் கம்மி தான், 1250 ரூபா. ஓகே, இப்போது பார்க்கலாம். வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். வால்யூம் குறைச்சிட்றேன். இப்போ நான் ஒவ்வொரு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் எந்த ஒரு கண்ட்ரோலையும் நான் ஆக்டிவேட் பண்ணலை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரிபிள் குறைச்சிட்றேன். ட்ரிபிளை குறைச்சிட்டேன். ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். பேஸ் கூட்டுறேன்.
பேஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரிபிள் மேக்ஸிமம் வைக்கிறேன். மெயின் வால்யூம் குறைச்சிட்றேன். இது சப்போட கண்ட்ரோல். சப்போட வால்யூம் கூட்டுறேன். சப்போட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இன்னொரு சாங் இதுலேயே மெயின் வால்யூம் குறைச்சிடுறேன். குவாலிட்டி ரொம்ப அருமையான குவாலிட்டி, பக்காவாக இருக்குது. சினி சாங்லாம் போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஓகேவா? அதனால் பெரிய வித்தியாசத்தை காமிக்க முடியாது, பட் குவாலிட்டி காமிக்க முடியும். இப்போ பேஸ் நல்ல இந்த பாட்டில் குறைச்சிட்றேன். மறுபடி கூட்டுறேன். சப்பு குறைக்கிறேன். சப் ஃப்ரீக்வன்சி குறைச்சிட்டேன். ட்ரிபிள் ரைஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக பேஸ் ரைஸ் பண்ணி வால்யூம் குறைச்சிடுறேன். இப்போ சப்போட ஃப்ரீக்வன்சி வேற சாங். ஃப்ரீக்வன்சி ரைஸ் பண்ணுறேன். சப்பு வால்யூம் குறைக்கிறேன். ஒரு இண்டிகேட்டர் ப்ளூ கலரில் ஒரு இண்டிகேட்டர் கார்னரில் இருக்கும். ஓகேங்களா? பவர் ஆன் பண்ணணும், இந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணும். ரொம்ப சிம்பிள். 3 ஒரு சப்பு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், சூப்பர் அவுட்புட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?